எப்போதும் நம்பே தொழுவேன் நான் என்று அவன் திருவடியை தொழுது அவன் புகழ் கூற போகிறோம். சிவன் நெற்றிக்கல்லிலிருந்து பிறந்து கார்த்திகேயனிடம் வளர்ந்து அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான் கதையை பார்ப்போமா? சேர்ந்து எங்களை துன்புறுத்துகிறான். மகாதேவா, இவர்களின் தொல்லை பொறுக்க முடியவில்லை. விதி ஒன்றை தவிர வேற எந்த சக்தியாலும் சூரபத்மனுக்கு மரணம் இல்லை என்றுதான் நான் வரம் கொடுத்தேன். அதை மறந்தின்றவன் ஆணவத்தில் ஆடுகிறான், விரைவில் அழிந்து விடுவான். ஐயனே, பிறகு தயக்கம் என்ன? அநியாய செயல்களை செய்து வரும் அசுர தலைவனையும் அவனது கூட்டத்தாரையும் அழித்து விடுங்கள். நன்றி மறந்தவன் உலகத்தில் வாழ மாட்டான், வாழவும் நாம் விட மாட்டோம். தவம் செய்பவர்கள் யார் என்று பாராமல் வரம் கொடுத்துவிட்டு இப்போது அல்லல் படுகிறோம். உமா, அசுரனை அழிக்க வேண்டும், அவ்வளவுதானே? உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் நான் பார்த்துக் கொள்கிறேன். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? சூரனை என் சக்தியால் மட்டுமே அழிக்க முடியும். உங்களுக்குள் இருக்கும் சக்தியே நான் தானே, அது எனக்குள் அடங்கிவிட்டது. ஈசனே, எங்களுடைய நன்மைக்காக சக்தி வாதாடுகிறார். மகாதேவா, பிறர் விடும் கண்ணீரை கண்டு கலங்கும் தன்மை பெண்மைக்கே ஊறியது. அதனால்தான் பராசக்தி எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். பரம்பொருளே, எங்களை விரைந்து காத்தருளும். அசுரர்களை பற்றி சிந்தித்து யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்று அதற்கு ஒரு வழி செய்கிறேன். என்னிடம் பெற்ற வரத்தை கொண்டு என்னை சேர்ந்தவர்களே கொடுமைப்படுத்தும் அசுரனை அழித்து விடுகிறேன். அஞ்சாதீர்கள். என்னுடைய 6 முகங்களான ஈசானம், தற்புரணம், அகாரம், வாமதேசம், சத்யோசாதம், அதோமுகம் ஆகியவற்றை கொண்டு எனது சக்திகளை ஒன்று திரட்டி ஒரு கும்மரனை உருவாக்குகிறேன். அசுரனை சம்ஹாரம் செய்கிறேன். முருகா, கந்தா, செல்வா, சரவணா, கடம்பா, கார்த்திகேயா, கைலைநாதர் அருளில் தோன்றிய கருணையே வடிவான முருகா, உன்னை சீரும் சிறப்புமாக வளர்க்க வேண்டும் என்று எங்கள் 6 பேருக்கும் அம்மையப்பன் கட்டளையிட்டிருக்கிறார். வா முருகா, வா. யார் நீங்கள்? எங்கள்
மறுவுலகில் தனி பெரும் தெய்வமாகி நீங்கள் விளக்க வேண்டும் என்று எண்ணித்தான் உங்களை வளர்க்கும் பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். வா முருகா, வா. வளர்வதை கண்டாயா? உலகத்தவர்களுக்கு வருங்காலத்தில் பெரிய தத்துவங்களை எடுத்துக் கூற போகிறான். முத்தமிழுக்கும் தலைவனாகி, மூலகிற்கும் இறைவனாகி, மூன்று சக்திகளுக்கும் உரியவனாகி, பெரும் பெயர் முருகன் என்று புகழ் பெறப் போகிறான். சக்தி அறுவராகி ஆடி ஓடி விளையாடி கொண்டிருக்கும் நமது பிள்ளைகளை ஒன்றாக்கு. முக்கண் முதல்வரின் அருளே தோன்றிய முருகா, திருமாலின் முருகா, குல பெருமையை காக்க வந்த குமரா, குறை தீர்க்க பிறந்த குகா, சத்தியத்தின் பொருளை விளக்க வந்த சரவணா, 6 பேரும் என் அருகே ஓடி வாருங்கள். பிரிந்த குழந்தைகளை ஒன்று சேர்க்கும் பெருமை தாய்மைக்கே உரியது என்ற தத்துவத்தை பராசக்தி நிரூபித்து காட்டிவிட்டார். முருகா, 6 உருவம் சக்தியால் ஒரு உருவமானால் இன்று முதல் எல்லோரும் உன்னை ஆறுமுகன் என்று அழைக்கட்டும். அருவனை ஒருவனாக்கிய அன்னையே, அடியேனை தோற்றுவித்த ஆதி அந்தமில்லாத தந்தையே, அருள் கூர்ந்து எனக்கு நல்லாசி வழங்குங்கள். அண்ணா, பணிவோடு நான் வணக்கம் சொன்னதை லட்சியம் செய்யாமல் ஆணவத்தோடு
இந்த நான்மகனார் செல்வதை கவனித்தீர்களா? தம்பி, அப்படி தவறாக பிரம்மாவை நிற்காதே. அவர் ஏதாவது நீண்ட சிந்தனையில் சென்றிருப்பார். படைக்கும் தொழில் மேற்கொண்டிருக்கும் நான்முகன் தம்மை மறந்து இப்படி சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இவரது படைப்பால் மனிதன் மிருகமாகவும் மிருகம் மனிதனாகவும் மாறிவிடுமே. நாம் சிறு பிள்ளைகள், அவரோ பெரியவர். சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் படிவுக்கு பதில் படிவு காட்டாவிட்டால் பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். வேண்டாம் வேண்டாம், விளையாட்டு விரீதமாகிவிடும். ஒன்றுமாகாது. நீங்கள் இங்கிருந்து சற்று வேடிக்கை பாருங்கள். மாட்டேன் மாட்டேன். உன் பாடு பிராமன் பாடு. நான் வருகிறேன். பிரம்மதேவரே, திசைக்கு ஒன்றாக 4 முகங்கள் இருந்தும் கூட நான் வணங்கியது உங்களுக்கு தெரியவில்லை அல்லவா? நான் கவனிக்கவில்லை. ஓஹோ, கவனிக்கவில்லையா? அல்லது கவனம் இங்கே இல்லையா? சரி, உமது தொழில் என்ன? தெரியாதவன் போல் புதிதாய் கேட்கிறாயே. கேட்ட கேள்விக்கு பதில். என்ன உமது தொழில்? படைக்கும் தொழில். எதை அடிப்படையாக கொண்டு படைக்கும் தொழிலை செய்கிறீர்கள்? வேதத்தை அடிப்படையாக கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்தை கொண்டு மனித ஜீவராசிகளை படைக்கிறேன். அந்த வேதத்திற்கு விளக்கம் என்ன? ஓம் என்ற சொல்லிலிருந்து உதயமாவதுதான் வேதம். அந்த ஓம் என்ற சொல்லிற்கு என்ன பொருள்? அதுதான் பிரணவம். அந்த பிரணவத்தை பிரித்து சொல்லும். அகார உகார வகாரங்களின் சேர்க்கை. அந்த அகார உகார வகாரத்திற்கு அர்த்தம் சொல்லும். ஏதாவது அகாரம் என்பது என்ன? உண்மையில் இதற்கு எனக்கு பொருள் தெரியவில்லை. ஆனால் போதும். வேதத்தை மையமாக கொண்டு படைக்கும் தொழிலை செய்யும் உமர்க்கே அதற்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் மாபெரும் வெட்கக்கேடு. நன்மகனாரே, வாரும் இப்படி. வேதத்திற்கு நீரே விளக்கம் சொல்லும் வரை உம்மை விடப்போவதும் இல்லை. உமது தலைக்கணம் வேரோடு சாயும் வரை உமக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க போவதும் இல்லை. பிரம்மதேவரே, பூமி என் தலையில் யாரோ ஒழுக்கமாக கொட்டியது போல் இருக்கிறது. உமா, எனக்கும் அந்த உணர்வுதான் தோன்றுகிறது. எதனால் அப்படி? உன் இளைய மகன் ஆறுமுகன் இருக்கிறானே, அவன் நான் உன்னோடு விளையாடுகிறான். என்ன விளையாட்டு? சற்று பொறு, இன்னும் வேடிக்கை பார்ப்போம். பூதகணங்களே, வேதத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மதேவரை உடனடியாக தனியிடத்தில் அடைத்து வையுங்கள். தம்பி, அண்ணா, நீங்கள் பேசாமல் இருங்கள். முருகா, என்ன விளையாட்டு இது? என்னை அடைத்து வைத்து விட்டால் படைக்கும் தொழில் என்னவாகும்? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீர் சற்று ஓய்வு பெறும். இழுத்துச் செல்லுங்கள். வேண்டாம், நானே போகிறேன். முருகா, இப்படிப்பட்ட விளையாட்டே வேண்டாம். இந்த பிரம் தந்தைக்கு தெரிந்தால் பெரிதும் உன்மீது ஆத்திரப்படுவார்கள். ஒரு காலம் இல்லை. பிரணவத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனுக்கு தக்க தண்டனை கொடுத்தேன் என்று ஆனந்தமே அடைவார்கள். குமரா, உன் பிள்ளை விளையாட்டை பிரம்மனிடம்தான் காட்ட வேண்டுமா? மூர்த்திகளில் ஒருவராக விளங்கும் நான்முகனை நேற்று பிறந்த நீ தலையில் கொட்டுவதா? உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே கிடையாதா? போதும் வேடிக்கை. உடனே பிரம்மனை விடுதலை செய். அன்னையே, நீங்கள் ஆத்திரப்படும் அளவுக்கு அடாத செயல்களை நான் செய்ய மாட்டேன். நடந்ததை கேளுங்கள். பிறகு நான் செய்தது சரியா தவறா என்று நீங்களே முடிவு கூறுங்கள். எல்லா விவரமும் உன் தந்தை சொல்லி தெரிந்து கொண்டுதான் நானும் இங்கே வந்திருக்கிறேன். பெரியோர்களால் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை சிறுபிள்ளை நீ எதற்காக தலையிடுகிறாய்? தாயே, பெரியவர்கள் பெரியவர்கள் என்று அவர்கள் செய்யும் தவறுகளை நாம் மறைத்துக் கொண்டே போகக்கூடாது. அதுதான் மன்னிக்க முடியாத தவறு. முருகா, பயமற்ற தைரியம் வந்து விட்டது. அத்துடன் நன்றாக பேசவும் கற்றுக்கொண்டாய். தாயே, வேதத்திற்கே நாயகன் என் தந்தை, வல்லமைக்கு தலைவியான சக்தி என் அன்னை. பிறகு பேச்சையும் தைரியத்தையும் விலை கொடுத்தா வாங்க வேண்டும். சரி, உன் அன்னையின் கட்டளை. உடனே பிரம்மதேவரை விடுதலை செய். மன்னிக்கவும். தவறு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தத்துவம்.
வேண்டியதுதானே? கந்தா, பிடிவாதம் வேண்டாம். தவறு செய்பவர்களுக்காக தாங்களும் பரிந்து பேச வேண்டாம். சரவணா, வேலவா, தவறோ சரியோ முறையோ அன்னை தந்தை கட்டளை ஆறுமுகன் நிராகரித்தான் என்ற அவச்சொல்லுக்கு ஆளாகாதே. உடனே பிரம்மனை விடுதலை செய். யார் இங்கே? அடித்து வைத்திருக்கும் பிரம்மதேவரை விடுதலை செய். சண்முகா, நீ மட்டும் என்னுடன் வா. நான் உன்னோடு தனியாக பேச வேண்டும். தாயே, தம்பிக்கு நான் அப்போதே சொன்னேன். இப்போது தந்தையின் கோபத்திற்கு ஆளாக போகின்றான். விநாயகா, உன் தந்தை தத்துவ நாடகம் ஆடுகிறார். அதற்கு தலைவன் தகப்பனா பிள்ளையா என்று சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். குமரா, என்னதான் சமாதானம் கூறினாலும் பணிக்கும் தொழிலை மேற்கொண்ட நான்குனை நீ சிறையில் அடைத்தது மாபெரும் தவறு. தந்தையே, தங்கள் அருளிலே பிறந்த நான் ஒரு காலம் தவறு செய்ய மாட்டேன். வேதத்தை கற்றுமர்ந்தவன், அதை பிறருக்கு உபதேசிக்காதவன், அவசரத்தோடு பாடியவன், அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாதவன், இந்த 4 குற்றத்தில் ஏதேனும் ஒன்றை செய்தாலும் சிந்தித்து மனம் திருந்துவதற்காக அவனை தனியே காராகிரகத்தில் அடைத்து வைக்கலாம் என்று தாங்கள் தானே 6வது சாஸ்திரத்தில் கூறியிருக்கிறீர்கள். ஆமாம், நான் தான் கூறினேன். அதை இல்லை என்று இப்போது யார் மறுத்தார்கள்? உங்கள் வாக்கிற்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பிரணவத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத நான் முகனை சிறை அடைத்து வைத்தேன். இது எப்படி தவறாகும்? நீ சிறு பிள்ளை ஆயிற்று. பிரணவத்துக்கு பொருள் கூறினால் உனக்கு புரியுமோ புரியாதோ என்று பிரம்மன் மௌனமாக இருந்திருக்கலாம் அல்லவா? அறியா பிள்ளை தெரியா விஷயத்தை கேட்டால் அனைத்தும் அறிந்த பெரியோர் சொல்ல வேண்டியது கடமை அல்லவா? சொன்னாலும் உனக்கு புரியாத வயது. அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லையப்பா. ஓஹோ, நீ அனைத்தும் அறிந்தவனோ? உங்களால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரம் வேதம் சகலமும் அறிந்தவன் நான். அப்படியானால் வேதத்திற்கு உன்னால் பொருள் கூற முடியுமா? கேட்பதற்கு நீங்கள் தயாரானால் சொல்வதற்கு எனக்கு தடையில்லை. எங்கே சொல் பார்க்கலாம். வேதத்தை சொல்பவன் ஆசான், கேட்பவன் சீடன் அல்லவா? வேதத்தை புதிதாக கற்றுக்கொள்பவருக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும். கற்றிருந்தாலும் கற்றதை மீண்டும் பிறரும் கேட்டாலும் எப்படி பார்த்தாலும் வேதத்தை கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். அதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். இப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய் பொத்தி சீடனாக மண்டியிடுங்கள். நான் ஆசானாக அமர்ந்து உபதேசிக்கிறேன். நான் தந்தை, நீ மைந்தனடா. அதை மறந்து விடாதே. அது உறவு முறை. உன்னை உருவாக்கியவனே நான். காரணத்தோடு உருவாக்கினீர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னை விட உயர்ந்தவன் நான். தங்களை விட உயர்ந்தவன் நான் தான். எப்படி? தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சதாட்சரன். சிவாய நம என்று உங்களுக்கு 5 எழுத்து, சரவணபவ என்று எனக்கு 6 எழுத்து. போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா? பொல்லாத பிள்ளை. சரி, வேதத்தை சொல். சீடனே, அமரு. பிரணவ மந்திரம் என்பதன் பொருள் ஓமாகும். ஆ உ இம் என்பதன் இணைப்பே ஓமாகும். ஆ என்பது சிவனையும், உ என்பது உயிரையும், இம் என்பது மனதையும் குறிக்கின்றன. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகா, உன் திருக்கரமே ஆடிவா, மயில் ஏறிவா,
பத்துமலை ஆண்டவனே வடிவேலா. குழந்தை வடிவில் முருகா எங்கள் பத்துமலை மான் மருகா, வடிவேலவனே குமரா பச்சை மயிலேறி வருவாய் அழகா. குழந்தை வடிவில் முருகா எங்கள் பத்துமலை மான் மருகா, வடிவேலவனே குமரா பச்சை மயிலேறி வருவாய் அழகா. ஆதிசிவன் அடுத்த மகன் தாமரையில் காட்சி தந்த சண்முகநாதா, பிள்ளை செல்வம் மஞ்சள் கூலி கட்டி கருமேந்தி காண வந்தோம் குருமுகநாதா. ஆதிசிவன் அடுத்த மகன் தாமரையில் காட்சி தந்த சண்முகநாதா, பிள்ளை செல்வம் மஞ்சள் கூலி கட்டி கருமேந்தி காண வந்தோம் குருமுகநாதா. உன்னையே நம்பி வந்தோருக்கு உன்னதமாய் துணை இருப்பாய். கையிலே வெற்றி வேலை கொண்டு தீமைகளை அழித்திடுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா முருகப்பெருமானின் பெருமையை நாம் அனைவருக்கும் தன் நடனத்தின் மூலம் கூறிச் சென்ற மழலையருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.